என்னடா சோமு, சண்டே அதுவுமா சோகமா உட்காந்துருக்க? போர் அடிக்குதுண்ணா. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுன்னு இருக்கேன். ஊருக்கு போகணும்னு சொன்னியே, போகலையா? அதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பஸ் இல்லைன்னா என்ன, அதான் கேப் இருக்குதேடா. கேபா? அண்ணோ, எங்க ஊருக்குள்ள மாட்டு வண்டி மட்டும்தான் அலவுடு. மாட்டு வண்டியா? அதெல்லாம் இப்போ யாருமே யூஸ் பண்றது இல்லடா. யூஸ் பண்றது இல்லையா? என்ன நான் சொல்ற? அப்போ ஊருக்கு போக முடியாதா? ஊர்ல போய் வீக்கெண்ட ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சேனா, மாமா வேற நான் வருவேன்னு காத்துட்டு இருப்பாரு. சரி, ஃபீல் பண்ணாதடா, அதான் நாங்களா இருக்கோம்ல. எங்க நான் போற? புதுசா ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணிருக்கானுங்க, அங்க பிரியாணிலாம் ஃப்ரீயா போறாங்களாம். அண்ணா என்னையும் கூட்டு போனா. சரி வா, ஆனா ஒரு கண்டிஷன். நீ சாப்பிட்ட மிச்சத்தை எனக்கு கொடுத்தா போதுண்ணா. ஏய், அது இல்லடா, பிரியாணி நல்லா இல்லைன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும், புரியுதா? ஏன்னா? அப்போதான்டா ஃபுல் பேமெண்ட் கிடைக்கும். சரி நான் சொல்றேன். அப்போ எனக்கு முழு பிரியாணி கிடைக்குமாண்ணா? கிடைக்கும்டா. என்னண்ணா ஹோட்டல்னு சொன்ன? ஹோட்டல் மாதிரியே இல்லையாண்ணா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சோமு. இவ்வளோ அவசரமா எங்க போறான்? என்ன தனியா தின்ன போயிட்டானா? சரி சார், இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் நாளைக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். அண்ணா, டேய் யாரா நீ இங்க என்னடா பண்ற? சார், என் ஃப்ரெண்டு தான் சார். என்ன இடம்ண்ணா இது? மனுஷங்க இங்க அலோடு இல்லைன்னு உனக்கு தெரியுதாடா? ஐயோ சார், இப்போ மனுஷன் இல்லை சார், கொமோடோ டிராகன். நல்லா பாருங்க. ஓ சாரி சார், லைட்டா பக்கம் மனுஷங்க மாதிரி இருந்தீங்களா, அதை கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ரஷ்யன் கொமோடோ டிராகன் சார், அதான் லைட் கலர்ல இருக்கான். அப்படின்னா தம்பி மெம்பர்ஷிப்ல சேர்த்து விடுப்பா. அதை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் சார். என்ன மெம்பர்ஷிப்னா? அப்புறம் சொல்றேன்டா சோமு. சரி சார், அப்போ நாங்கள் கிளம்புறோம். டேய் காட்டுப்பட்டி, காட்டெருமமாடா. அப்புறம் பழப்பெல்லாம் எப்படிடா போகுதே? முன்னாடி மாதிரிலாம் யாரையும் ஏமாற்ற முடியல சார், இப்போ எல்லாம் உஷாராயிட்டானுங்க. எப்போ அடிக்கலான்னு காத்துட்டு இருக்கானுங்க சார். வரக்காச்சு பரவாயில்லடா. சோகப்பா ஒரு வீடியோ போட்டேடா, நீ பட்ட தப்பெல்லாம் மறந்துடுவாருங்க. ஏன் நிலைமை யோசிச்சு பாத்தியா? இங்கேயே என் முதுகுல குத்த ஆள் இருக்குதுடா. இப்ப போதா குறைக்கு நான் தம்பி நினைச்சிட்டு இருந்தவன் எனக்கு எதிரா அடிக்கிறான்டா. சரி விடுங்க சார். உனக்கு என்ன உதவி வேண்டாலும் என்கிட்ட தைரியமா கேளு, சரியா? தேங்க்யூ சார். என்கிட்ட கேட்க கூச்சமா இருந்தா கண்டுகுட்டி கிட்ட சொல்லு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கண்ணுக்குட்டி யாருண்ணா? அது ஒரு வெட்டி முண்டோ வீணா போன தண்டம். இவன் பையன்தான். ஆமா, இந்த பெருச்சாளி யாரு? ஐயோ, இவன் பெருச்சாளி இல்ல சார், இவன் கொமோடோ டிராகன். பாக்க சாதா பள்ளி மாதிரி தானே இருக்கா? ரேர் ஸ்பீசிஸ் சார். சும்மா என் ஃப்ரெண்டு தான், கூட வந்திருக்கான். என்ன மரியாதை தெரியாத பயலா இருக்கா? டேய் சோமு, ஒரு வணக்கம் வைடா. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இவனுக்கு நான் எதுக்குடா வணக்கம் வைக்கணும்? இவர் தான் டைனோசர் கல்ட்டோட தலைவர். ஓ வணக்கம் சார். அது என்னன்னு தெரியல. இந்த பெருச்சாளி பூஜை பார்த்தாலும் எனக்கு இரிட்டேட் ஆகுதுடா. அடிக்கடுப்பால கை துடிக்குது. சார், அவன் கொமோடோ டிராகன் சார். டேய் சரி, பெருச்சாலினா பெருச்சாலி, உங்க விருப்பம் போங்க. சரி காட்டுப்பட்டி, வந்தது வந்துட்ட. நம்ம சாரிடா, அடுத்த கல்ட்டு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கா. கொஞ்சம் டீட்டெயில் கேட்டுப்பா. சரி சார். சார் பிக் டாடி கூப்பிடுறாரு. வர பிக் டேடி. என்னண்ணா நடக்குதுங்க? சொல்லுண்ணா. இந்த உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்த உயிரினம் எது தெரியுமா? இது என்னண்ணா கேள்வி? மனுஷங்க தானே. இப்போ ஏன் கல்ட்டில் மனுஷங்களை சேர்த்துக்கிறது இல்லைங்கிறது தெரியுதாடா? உங்களுக்கெல்லாம் நீங்களாம் ஏதோ பெரிய இதுன்னு நினப்பு, ஆனால் ரியாலிட்டி என்ன தெரியுமா? உங்களுக்குலாம் வெறும் வாய்ஸ் ஆல் தான். ஏன்னா அப்படி சொல்ற? சிம்பிளாக சொல்கிறான், புரிஞ்சுக்க. இந்த உலகம் மொத்தம் 2ஆக பிரியுது. ஒன்று ப்ரொடியூசர்ஸ், இன்னொன்று கன்சியூமர்ஸ். அப்போ டைரக்டர்ஸ்லாம்? அவங்களாம் படம் எடுக்க போயிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது ப்ரொடியூசர்ஸும் கன்சியூமர்ஸும் மட்டும்தான். மனுஷங்களாலேயும் மிருகங்களாலேயும் தனியாக உணவை உருவாக்க முடியாது. அதனால அது காய்கறியை பழங்களை நம்பி இருக்கும், இல்லை அதோட வீக்கான மிருகத்தை நம்பி இருக்கும். என்னண்ணா ஃபுட் பிளாக்ல இருந்து சயின்ஸ் சேனல் நடத்த ஆரம்பிச்சிட்டியா? 3ஆம் கிளாஸ் சயின்ஸ் படம்லாம் சொல்ற? காரணம் இருக்குதுடா, நான் கேட்கறதுக்கு இப்போ முதல்ல பதில சொல்லு. ஃபுட் செயினில் மனுஷங்க ஒரு கன்சியூமர்ஸ்னா, அப்போ ப்ரொடியூசர்ஸ் யாரு? லைக்காவானா? ப்ரொடியூசர்ஸ்னா பிளான்ஸ் மட்டும் தான்டா. அதுங்க மட்டும் தான் தனியாக சாப்பாடை உண்டு பண்ணோம். ஓ இப்போ சொல்றா, இந்த உலகத்திலேயே உயர்ந்த உயிரினம் எது? மனுஷங்களா? அடங்கும் உன்ன. ஆனா ஏன்னா கோவப்படுற? தெரியாதனால தானே கேக்குறேன். அட வா காட்டு பண்ணு. டேய் சோமோ, இவன் தான் சொரிநாய்.
டேய் சொன்னாய், இவன் தான் சுகர் சோமு. என்ன பார்க்க வவ்வால் மாதிரி இருக்கான்? வவ்வால் கிடையாதுடா, கொமோடோ டிராகன். நாயே குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு? தள்ளி நின்றா முதல்ல. டேய் இன்னைக்கு காலைல தான்டா குளிச்சேன். டேய் சாரி, கப்படிக்கிறது ஓம் பாடியில இருந்துடா. எங்கடா போய் உருண்டு தொலைச்ச? பின்னாடி எவனோ பாதி சிக்கனை தின்னுட்டு மீதி குப்பத்தூர்ல போட்டு போயிருக்கான்டா. எங்கடா? நான் தின்ட்டேன்டா. எல்லா வாட்டியும் இப்படியே பண்ணிட்டு இருக்கடா நீ? எனக்கு லக்கடிச்சா நான் என்னடா பண்ண முடியும்? டேய் பொத்துங்கடா. தலைவர் உன்னை பார்க்க சொன்னார்டா. ஆமா, அடுத்த வாரம் நம்ம ஆபீஸ்ல கொஞ்சம் மீட்டிங் இருக்கு, வந்துடுறா மச்சான். டைனோசர் ஃபார் லைஃப். டைனோசர் ஃபார் லைஃப். டேய் டைனோசருக்கும் இந்த கூட்டத்துக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுங்கடா. சம்பந்தம் இருக்கு. நீ போட்டிருக்கியே லுங்கி, அது எதுல இருந்து உருவாக்கிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? கைதாரி தானே, தெரியும்டா. அதனால தான் குவாலிட்டியா இருக்குது. பாலிஸ்டர்ரா. பாலிஸ்டர் அதோட பை ப்ராடக்ட். பை ப்ராடக்டா? அண்ணா இவன் நம்ம கிட்ட எதையோ விக்க பாக்குறானா? பெட்ரோலியம். பெட்ரோலியம் எப்படி வந்துச்சு? டேங்கர் லாரியில. என்ன காட்டு பண்ணே? அந்த நாயே ஒரு தற்கொலை முண்டம், அதுட்ட போய் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? டேய், பெட்ரோலியம் வர காரணமானது டைனோசர்ஸ். சரி, அதுக்கு? டைனோசர்ஸ் தான் எங்களோட கடவுள். கடவுளா? ஆமாண்டா. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து இப்போ பயனில்லாம இருக்க கடவுள் பெருசா, இல்ல 220 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து இப்போ வரைக்கும் மக்களுக்கு பயன்பட்டு இருக்க டைனோசர் குலதெய்வம் பெருசா? இன்னையில இருந்து நீ எங்க கல்ட்ல ஒரு மெம்பர் தான் சோமு. ஐயா நமக்கெல்லாம் இது செட் ஆகாது, நான் வரல. டேய், இன்னையில இருந்து நீயும் இந்த கல்ட்ல ஒரு மெம்பர் தான். எல்லா மீட்டிங்க்கும் நீயும் வர. என்னடா மிரட்டுறீங்க? அப்படிதான்டா பண்ணுவோம். காட்டர் மாமாடா. சொல்லுங்க பிக் டேனி. கல்ட்டு எப்படி போகுது காட்டருமே? நல்லா தான் போயிட்டு இருக்கு டாடே. எவனோ புதுசா நமக்கு எதிரா வந்திருக்கானா? அவன் நமக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல டாடே. நானும் இப்படித்தான் ஒருத்தனை ஈஸியா விட்டேன். அவன் என்ன அடிச்சுட்டு போயிட்டான். என் பையனுக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது. அவனை ஆரம்பத்திலேயே போட்டுரு. அது அவ்வளவு ஈஸிலாம் இல்ல டாடே. அவனுக்கு கொசு கடிச்சாலே எல்லாரும் நாம தான் பட்டோன்னு சொல்றானுங்க. அவனை மட்டும் போட்டோம், அப்புறம் நம்ம கல்ட்ட போட்டிட்டு போக வேண்டியதா. அப்படின்னா இந்த வேலையை நானே பார்த்துக்கிறேன். பிக் டேடி யாருன்றதை இனிமே தான் நீ பார்க்க போற. வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். ஏய் மகாராஜா தான்டா விளாட சொன்னாரு. எது இந்திரவர்மா சொன்னானா? அந்த நாய்க்கு வர வேலையே இல்லையாடா? வணக்கம் மகாராஜா. எப்போ காளியா, இந்த பையனை நம்ம டீம்ல சேர்த்துக்கங்க. என்ன? சரி மகாராஜா. போறவன் வரவெல்லாம் டீம்ல சேர்க்க சொல்லுவான், அப்புறம் டீம் ஜெயிக்கலன்னா நான் தான் காரணம் சொல்லுவான் அந்த நாய்.